கடகராசிக்கார நண்பர்களே, கடகராசி அப்படின்னாவே ஒரு மேலோங்கிய ராசியாக பல நாட்களாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கடகராசிக்கும் ஒரு காலம் வரும். காலம் வந்தால் நேரம் வரும், நேரம் வந்தால் நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்துக்குவோமே அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் தற்போதைய நிலைமையில் இந்த கடகராசி இருக்குது. கடகராசி அப்படிங்கிறது பல காலமாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த ராசி. குடும்பத்தினுடைய சப்போர்ட் இல்லாமல் மேலே வரக்கூடிய ராசிகளில் முக்கியமான ராசி இந்த கடகராசி. கடகராசி அப்படிங்கிறது ஒரு கடல்வாழ் உயிரினம் அப்படின்னு சொல்லலாம், நீர்வாழ் உயிரினம் அப்படின்னு சொல்லலாம், அது இல்லாமல் மேலேயும் வாழும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இவங்களால் சஸ்டெயின் பண்ணி வாழ்ந்துக்க முடியும். கஷ்டத்துலேயும் வாழ்ந்துருக்காங்க, பணமே எல்லாமே வாழ்ந்துருக்காங்க, பணம் இருக்கிறதோடையும் வாழ்ந்துருக்காங்க. குறிப்பிட்ட ரேஞ்சில் பணம் வந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் மாறி மாறி இருப்பாங்க. இவங்களோட பண்பு நலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். கலரு அல்லது ஸ்கின் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்தை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆக்சுவலாகவே ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு அலர்ஜியோ இல்லை ஏதோ ஒரு சின்ன மேட்ரு கண்டிப்பாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு தேம்பலோ அல்லது மருவோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து போகும், இல்லை அப்படியே இருக்கும், அலர்ஜி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி. கடகராசிக்கு அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மூதாதையர்னால் வரக்கூடிய பரம்பரை சொத்தோ அல்லது பரம்பரை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அது அவ்வளோலாம் ஒன்றும் செட் ஆகிறதில்ல. அதே மாதிரி உங்களோட முன்னோர்களோ அல்லது உங்களோட பெற்றோர்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு அவ்வளோ கிடைக்காது. கடகராசி ஒரு சுயம்பு, அவனே சம்பாரித்து அவனே உழைச்சி அவனே இது பண்ணிக்குவான். திருமணம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கைகள் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் செட் ஆகும். ஃபஸ்ட்டு செட் ஆகுது அப்படின்னா சின்ன சின்ன கஷ்டங்களை சாண்டி தான் நீங்கள் ஒரு விஷயத்தையே சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ பல கஷ்டங்களை அனுபவித்த பிறகு தான் வாழ்க்கை நல்லபடியாக உங்களுக்கு மாறி இருக்கும். ஸோ பல கஷ்டங்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிட்டிங்க. ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாச்சு, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேலே வரக்கூடிய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக அமைய இருக்குது. இந்த அற்புதமான வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு வருடம் அல்லது 1.5 வருட காலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு அந்த கஷ்டம் முடிஞ்சிருக்காது. ஒவ்வொருத்தருக்கு சின்ன சின்ன ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். அப்படியே போக போக அது எல்லாமே சரியாயிட்டே வரும். இந்த ராசிக்காரர்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு புது நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நன்மை உண்டு. நீங்கள் எப்பேற்பட்ட ராசிக்காரராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ராசிக்காரராக இருந்தாலும் இந்த கடகராசிக்காரர்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வினோதமான ராசி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான செயல் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு 4 விஷயம் இருக்குது. ஒரு அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது ஃபைனல் அவுட்புட் சூப்பராக வரக்கூடிய ஒரு 4 விஷயம் இருக்குது. இது எதை ஃபஸ்ட்டு சொல்லலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதெல்லாம் அற்புதமாக உங்களுக்கு நடக்க போகுது, எதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, ஜாக்பாட்டாக இருக்குது, ராசி நல்லா இருக்குது, இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாயிண்ட் 1, நகை சேரக்கூடிய ஒரு காலகட்டம். பவுன் உங்களுக்கு இப்போ நல்லா சேரும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்கள்கிட்ட பவுன் எல்லாம் விற்றுருப்பீங்க, அல்லது ஏதாவது நகை அடமானம் வச்சுருப்பீங்க, எல்லாம் லோன் வாங்கி அதுன்னு பண்ணிட்டு தான் இருப்பீங்க. கடனில் இருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிருப்பீங்க. இதில் பவுன் அமையறதுக்கான ஒரு காலகட்டம், தங்கம் வாங்குவதற்கான ஒரு காலகட்டம். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். அதில் முக்கியமாக ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது கண்டிப்பாக ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சஸ்டெயின் பண்ணாமல் நீங்கள் அடுத்து மூவ் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக தான் இது அமையுதுங்க. அது மட்டும் இல்லாது இந்த ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கை தேவை. வண்டி வாகனத்தில் கவனம் தேவை, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கொஞ்சம் கொலஸ்ட்ரால் போடுறது, கொஞ்சம் உடம்பு பெருசாகிறது, தைராய்டுக்கு தான் செக் பண்ணுறது, ஒரு பிளட் செக்கப்பாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. அது உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஸோ அதே போல் இந்த ராசிக்காரர்கள் ஒரு 4 விஷயத்தில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 4 விஷயத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, குடும்பம் ஒன்று சேரும். பிரிந்திருந்த குடும்பங்களும், பிரிந்திருந்த சொந்தங்களும், பிரிந்திருந்த சகோதர சகோதரிகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கொஞ்சம் உங்களுக்கு பண செலவெல்லாம் இருக்க தான் செய்யும். எல்லாத்துக்கும் சமாளிக்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம், அற்புதமான ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, அதுதான். ஸோ அடுத்தது குடும்ப ரீதியான விஷயங்களும் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. சப்போர்ட்டு கிடைக்கும். உங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, உங்களுடைய முன்னோர்கள் சப்போர்ட்டு, உங்களுடைய குடும்பத்தினுடைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை லவ் மேரேஜ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். பாயிண்ட் 2. பாயிண்ட் 3 என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வேல்யூ. தற்போது நிலைமையில் நகை சேரும். நகை சேருவதற்கான ஒரு அற்புதமாக சார், நகை விலை எங்கேயோ விற்குது சார், நீ வேறு அப்போது அதுன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, விலையெல்லாம் ஏறுதுங்கிறாங்க, எப்படி சார் இப்போ சேர்த்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த டைமில் நகை சேருதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இந்த டைமில் கண்டிப்பாக நகையினுடைய விலை ஏறினாலும் உங்களுக்கு நகை சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக, நகையோட வேல்யூ அதிகமானாலும் நகை அதிகமாக பொருந்தக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஆண்டுகளும் அமையுது.
ஸோ இப்போ கடந்த ஒரு 1.5 காலமாக நகை வந்து பாயிண்ட்டாக கூட ஏறிட்டு தான் இருக்கும். அதனால் ஒரு நன்மை உண்டு. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், திருட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களோட நகை வாங்குறது, பணம் வாங்குறதுலாம் மேட்ரு கிடையாது. அதை சேஃபாக வச்சுக்கிறது தான் பெரிய மேட்ரு. அதேமாதிரி வாங்குறதும் பெரிய மேட்ரு தான். அதை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி பாயிண்ட் 4, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுது. ஆனால் இது வந்து தசாபுத்தி பொறுத்து தான் அமையும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது இந்த பாயிண்ட் 4லேயே ஒரு 2-3 விஷயத்த சொல்லலாம். அதில் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, தயவு செய்து உங்களோட ஜாதகத்தை டைம் லோக்கல் செக் பண்ணுங்கள், உங்களோட மாந்தி செக் பண்ணுங்கள், உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை செக் பண்ணுங்கள், உங்களோட தசாபுத்தி ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். தசாபுத்தி செக் பண்ணும்போது உங்களுக்கு பொருந்துது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. தசாபுத்தி உங்களுக்கு செட் ஆகுது, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அப்படி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதகத்தை செக் பண்ணி அதுக்கு தகுந்தாறு போல் ஸ்டெப்பை உடனுக்குடன் எடுத்தீங்க அப்படின்னா நன்மை உண்டு. இல்லை சார் அங்கே லோக்கலில் ஜாதகம் பார்த்து ஒன்று செட் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பிரபலமான ஜோதிடர், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான். ஒரு திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை செட் ஆகாமல் இருக்கிறது, அல்லது காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வசியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குது, ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குல்ல, அந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி விடுவார். ஜாதக ரீதியாக என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார். ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி விடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடருடைய நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி பேசுங்க, எல்லா இஷ்யூஸையும் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவார். அதே போல் இவர்கிட்ட நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டது, குழந்தை பேர் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பர்சனலாக இருக்கும். வசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து கிளியராக பண்ணி கொடுத்துருவார். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் போட்டிருக்கோம். சரி, இந்த 4வது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்களே, திருமணமும் குழந்தை பாக்கியமும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது வந்து ரொம்ப அமையிறது கஷ்டமாக இருந்த கடகராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலைமை உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாக்பாட் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய லக்கு உண்டு. இந்த மிகப்பெரிய லக் எப்படி இருக்கும், உங்களுடைய தொழில் ரீதியாக, கல்வி ரீதியாக எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் நடக்கிறது ஒரு பக்கம். நீங்கள் ஸ்டெப் இத்தனை நாள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து திருமணம் அமையாமல் இருக்குது அப்படின்னா, இந்த டைமில் நீங்கள் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்துடுது. இந்த சப்போர்ட் மூலமாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிது. ஸோ அதே போல் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு 4 விஷயம் டக்குன்னு அது பாயிண்ட் வச்சுக்காங்க. கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த டைமில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சொல்லியாச்சு. வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் வந்து அதிகமாக வந்து ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. தொழிலுமே ட்ராவல் சம்மந்தப்பட்ட தொழில் தான் பண்ணியிருப்பீங்க. அதிகமாக வெயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் வந்து சுற்றக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பீங்க. அதுலேயும் மோஸ்ட்லி 2 வீலர் சம்மந்தப்பட்டதாக தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். பாயிண்ட் 2, ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தோல் வியாதிகள், தோல் மரு, தோலில் இருக்கக்கூடிய தேம்பல், அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகளில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அவ்வளோதான். இது வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் கிடையாது. ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி உடல் ரீதியான உபாதைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ரீதியான உபாதைகள்லாம் என்ன சார், எதில் சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுதுனே தெரியாது. டாக்டர் போய் செக் பண்ணுவீங்க, ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் மறுபடியும் உங்களை வேலையை பார்க்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு முட்டி சம்மந்தப்பட்ட வலி, கழுத்து சம்மந்தப்பட்ட வலி, இடுப்பு சம்மந்தப்பட்ட வலி, இந்த மாதிரி ஜாயின்ஸ் பெயின் அந்த மாதிரி இருக்கும். அது உடம்புல அதுதான் பெயினானே உங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒன்று பண்ணுது சார் அப்படின்லாம் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உடல் ரீதியான விஷயங்களாக இருந்தால் டக்குன்னு போய் டாக்டரை செக் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ஸ்டெப் எடுங்க. பாயிண்ட் 4, இது வந்து உங்களுக்கு ஒரு 50% பேருக்கு இது பொருந்தும், 50% பேருக்கு இது வந்து பொருந்தாது. அந்த 50% பேருமே நீங்கள் வந்து ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்டாக கண்டுபிடிச்சலாம். சார், இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ உங்களுடைய பேரோ இது ஓட்டர் ஐடியில் இல்லை ரேஷன் கார்டில் அல்லது ஆதாரில் ஏதோ ஒரு பேன் கார்டில் ஏதோ ஒரு வந்து ஆல்ட்ரு வந்து நீங்கள் பண்ணுறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. இப்படியே உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஏதோ ஒரு அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. பத்திரத்தில் ஏதோ ஒன்று அது வந்து நீங்கள் வந்து சரிபார்க்கக்கூடிய ஒரு நேரமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. தொழிலில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா தொழில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி வேறு ஒருவர் நம்புறீங்க அப்படின்னா நம்பி பண்ணக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வேலைக்கு போகிறவங்களுக்கு பரவாயில்லையாக இருக்குது, ஒரு ஸ்டெப் மேலே தான் வருதே தவிர கீழே எதுவும் இறங்கலை, அதனால் பிரச்சனை கிடையாது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. குடும்ப ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாகுது, மற்றபடி இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. எல்லாமே பரவாயில்லையாக இருக்குது. அந்த 4 விஷயத்தை தவிர கொஞ்சம் பார்த்துட்டிங்க அப்படின்னா போதுமானது. அந்த 4 விஷயத்தையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துட்டிங்க அப்படின்னா போதுமானது. நல்ல முன்னேற்றம் உள்ள காலகட்டம், பயன்படுத்திக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அது இதையும் பண்ணிவிட்டு குறை சொல்லிவிட்டு குத்தம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஸ்டெப் எடுத்திங்க அப்படின்னா உண்டு. அதே மாதிரி மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடுவதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பேர் தான் வந்து கொஞ்சம் இடிப்படும். உங்களோட பேரை வச்சு தான் வந்து உங்களோட கேரக்டர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பண்ணுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா போதுமானது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. வரக்கூடிய காலகட்டங்களும் நல்ல அற்புதமான காலகட்டங்களாக இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் உள்ள காலகட்டங்களாக இருக்குது. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா வெற்றி நிச்சயம்.
தொழிலில் நல்ல கவனம் செலுத்துங்க. பண வரவு உண்டு. பண வரவு வந்துச்சு அப்படின்னா நகை சேரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதுனால நகையும் நல்லாவே சேருது. தொழிலையும் முன்னேற்றம் இருக்குது. தொழிலில் நல்லா கவனமாக பண்ணுங்கள். வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கான முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை நாட்களில் கொண்டக்கடலை வச்சு தட்சிணாமூர்த்திக்கு பூஜை பண்ணுங்கள். 2 நெய் விளக்கேற்றி பூஜை பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 பேருக்காவது சாப்பாடு அன்னதானம் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது.